கோவிக்க கூடாது. இன்றைக்கு மற்ற பகுதியில் வந்து நடந்த ஒரு சில சம்பவங்கள் வந்து மனசை வந்து பாதிச்சிருந்தது. அதில் ஒரு காரணம் வந்து எங்களை போய் தெரியாமல் இருக்கிறது. அதாவது பேசினா வந்து வெட்டுவாங்களாம், குத்துவாங்களாம் அப்படின்னு பாருங்க. நான் காலையிலேருந்து 11 மணிக்கு வந்து இப்போ தெரியாதால வந்து நாங்கள் 7 மணிக்கு தான் இப்போ வீடியோ எடுத்தாங்க. வந்து இன்றைக்கி ஒரு மனசு சரியான கஷ்டமாக போச்சு. 3வது நாளில் வந்து பல தடைகள். நாங்கள் ஒரு சீட்டு எடுத்துனாங்க. இங்கே ஐயங்கனி என்ற ஊர் வந்தது. வந்த உடனே பார்த்தோன்னா இன்றைக்கு காலையில் எனக்கு சரியான ஒரு மனத்தாகும். ஏன்னா 11 மணிக்கு வேணே அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு கதைக்குள்ளே வந்து ஒவ்வொரு கதையை வந்து கேட்குறாங்க. சிலர் வந்து பயமுறுத்துறமாக கேட்குறாங்க. அது உங்களை தனிப்பட்ட ரீதியான பிரச்சனை. பாருங்கள் 11 மணிக்கு வந்துட்டு இப்போ முடியாண்டு சொன்னது நாங்கள் வந்து போயிருக்கலாம். உண்மையாகவே இந்த ஆடியஸ் ஆக்கள் தான் அந்த பிரச்சனை வெளியில் கொண்டு வராமல் இருக்கிறாங்க. ஆனால் பாதிக்கப்பட போகிற யாருன்னு சொன்னால் மக்கள். இப்போ இது உங்களோட ஊருக்கு நாங்கள் 3வது தடவையாக வந்திருக்கோம். 3வது ஊர் நீங்கள் தான் உங்களோட ஊரில் இருக்கிற பிரச்சனை சொல்லணும். அவர் சொல்கிறார் வந்து அவருக்கு நாங்கள் 2 மணி நேரத்தை கலந்து ஆலோசிச்சுனாங்க, எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறார். அப்போ நான் பிரச்சனை சொன்னான் கதைக்க தெளிவாங்க. விருப்பம் என்ன கூட நம்ம வற்புறுத்தல அதானே. இதில் ஒரு காரணத்தை வந்து சொல்கிறாங்க. அது ஒரு கவலையாக போனது. அடுத்து நிறைய பேர் கேட்டு நான் உங்கள்கிட்ட பிரச்சனை சம்மந்தமாக கதைக்குன்னு சொல்லக்குள்ள வந்து யாருமே வந்து கதைக்கில்லை, பயமுறுத்துறமாக கேட்காங்க. சிலர் வந்து இல்லை முடியாதுன்னு சொல்லி, அதாவது பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆகலாம் மக்கள்கிட்ட கேட்கல, பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆகள்கிட்ட கேட்க வந்து இல்லை கதைக்க முடியாது அப்படிமா சொல்கிறாங்க. அப்போ கதைக்க முடியாட்டி என்ன, இப்போ ஒரு தலைவராக இருக்கக்குள்ள ஒரு ஆடியன்ஸ் இருக்கக்குள்ள யார் வந்தாலும் அந்த பிரச்சனையை வந்து வெளியில் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். 10 வருஷத்துக்கு இது மணல் ரோடு தான். கேட்டு 10 வருஷம் ஒரே ஆள்கிட்ட கேட்டீங்களா? வேற எலெக்ஷனுக்கு வேற எல்லா டைமே கேட்கிற முதல் விஷயம் இந்த ரோட்டை போட்டு தாங்கட்டு தான் கேட்கிறேன் நாங்க. அது 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் தான் இந்த ரோடு போட்டு தந்திருக்காங்க. இப்ப இந்த வடிகாலுக்கு நாங்க இன்னொரு 20 வருஷம் கத்தணும் கிடந்து. நிறைய விதவைகள் கூட இந்த இடத்துல காணப்படுறாங்க. அதாவது கிழக்கு மாநிலத்திலேயே அதிகமான அந்த அக்கா சொன்ன இந்த பார எலெக்ஷன் காலங்களாக இருக்கட்டும், தேர்தல் காலங்களாக இருக்கட்டும், யார் தலையில் வந்தாலும் நாங்கள் முதலாவது முன்வைக்கிற கோரிக்கை என்னன்னு சொன்னால் எங்களுடைய இந்த பாதர் பாடசாலை சம்மந்தமாக தான் நாங்கள் வைக்கிறது. ஆனால் எல்லா அரசியல்வாதி சொல்லுவாங்க நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் யாருமே இதுக்கு முன் வந்தது இல்லை இது வரைக்கும். இந்த பாடசாலை கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்களாக வந்து இயங்காமல் இருக்கு. வடிச்சிருக்கேனே இதோட கட்டடம் வந்து இப்போ லேட் போய் தானே காயாவதி ஆயிடுது. ஒத்தக்கல் பேய் வீதி எடுக்க போகும் தானே. இந்த பின்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா சொன்னா தம்பி வெள்ளம் பாற தம்பி தண்ணி இல்லாமல் தேங்கி நிற்கிற வடிகாலில் யார் ஒரு ஆள் மறைச்சி கட்டியிருக்காங்களாம் எல்லாம் சொன்னாங்க. தண்ணி வந்து எங்களோட கிராமத்தை விட்டு வெளியில் போகிறதுக்கு அளவான வடிவாக்கில் இல்லை. மக்கா வந்து நிறைய விஷயங்களை கழிச்சிருந்தாங்க. அவங்களோட கையால் வந்து எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். பார்ப்போம் எந்த ஊர் வருதுன்னு சொல்லிட்டான். தம்பலவத்தையாம். இப்போ நாளைக்கு நாங்கள் வரக்கூடிய கிராமம் தம்பலவத்தை. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் வந்து ரெடியாக இருங்க, உங்களோட ஊரில் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன நாங்கள் ஒரு சமூக சேவை என்ற அடிப்படையில் வந்து இளைஞர் மட்டங்கள் சரியா. அப்போ நாங்கள் இதுக்கு ஒரு பேர் ஒன்று வச்சிருக்கிறோம், மெகா லோ டான் அப்படின்ற பேர் வச்சிருக்கோம். நிறைய பேர் வருவாங்க, என்ன உதவி வேணும்னு கேட்பாங்க. அப்போ நாங்கள் எங்களுக்குரிய பிரச்சனையை நாங்கள் சொல்லுவோங்க, கிராமத்திற்கு என்ன பிரச்சனை அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனையை அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் செய்யறதுக்கு முன் வர மாட்டாங்க. முதலாவது பிரச்சனை. இப்போ நாங்கள் நம்புகிறோம், நீங்கள் செஞ்சது நிச்சயமாக நாங்கள் நம்புறோங்க. கிராம சார்பாக நான் சொல்கிறேன். நன்றி. நீங்களும் ஒரு எம்எல்டி நம்புறீங்க. ஒரு சில இடங்கள் நம்பலைங்க. இதே ஊரில் வந்து நம்பல, இது உங்களால் முடியாது செய்திட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதே ஊரில் நீங்கள் சொல்லக்குள்ள சந்தோஷமா இருக்கு. இந்திலேருந்து உங்களோட பேரும் வந்து எம்எல்டி, எங்களை பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் பேரும் வந்து எம்எல்டி. சரியோ, ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. எங்களையும் ஒரு எம்எல்டி மாத்திருக்கிறீங்க. நன்றி. உங்களோட MLD மெகா லோ டான். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நான் அனுஷான். நான் பிரவீன். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால், நேற்றைய தினம் பெரிய புல்லுமலைக்கு நாங்கள் போயிருந்தோம். போயிட்டு பார்த்துச்சுன்னா வந்து கடைசியில் வந்து உங்களுக்கு தெரியும், நாங்கள் சிகிட்டெழுப்பு மூலம் ஒரு கிராமத்தை வந்து தேர்ந்தெடுப்போம். அந்த வேலை நேற்றைய தினம் நாங்கள் தேர்ந்தெடுத்த கிராமத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஐயங்கனி, மட்டக்களப்பு ஐயங்கனி என்ற அந்த ஊர் பேர் வந்து வந்தது. அதனால் பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் இப்போ ஐயங்கனிக்கு வந்திருக்கிறோம். நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க, என்ன தம்பி நீங்கள் ஐயங்கனிக்கு இருட்டுக்குள்ளேயே வந்தீங்க, இல்லை விடியச்சாமாவை வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன்னு யோசிப்பீங்க. இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். சரியா 7:26. சரியா 7:26 இப்போ நேரம். நாங்கள் எத்தனை மணிக்கு நாங்கள் ஐயங்கனிக்குள்ளே வந்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட காலையில் 11 மணி. அப்போ காலையில் 11 மணி, 12 மணி, 1 மணி, 2 மணி, 3, 4,
5 6 7 கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணித்தியாலம் என்ன 7-8 மணித்தியாலமாக நாங்கள் இங்கேயே வந்து இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி ஒரு மனசு சரியான கஷ்டமாக போச்சு. 3வது நாளில் வந்து பல தடைகள் பல மனசுக்கு வந்து கஷ்டமாக போச்சு. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் காலையில் நாங்கள் 11 மணிக்கு வந்தாங்க. 11 மணிக்கு இதில் இருக்க ஒரு 4 பிரிவு இருக்குது. ஐயங்கனி இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் உன்னிச்சை போனோம். உன்னிச்சையில் வந்து அந்த கரடியங்குளம் அந்த அப்படி இருக்கிற மாதிரி வந்து ஐயங்கனியில் வந்து 4 பிரிவு இருக்குது. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா வந்து மணிபுரம் என்ற இடத்துல நிற்கிறோம். இதே மாதிரி மற்ற இடங்கள் இருக்குது. அதில் ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க. ஒருத்தங்களை சந்திச்சுக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன விஷயம்னு தெரியாது. இப்போ எங்களோட பேசுகிறதுக்கு வந்து பயப்படுறாங்க. அதாவது பேசினா வந்து வெட்டு வாங்கலாம் குத்து வாங்கலாம் அப்படின்ற வந்து சொல்கிறாங்க. அது என்ன பிரச்சனை நமக்கு தெரியாது. நமக்கு தேவையில்லாத பிரச்சனை, அது இருக்கிற பிரச்சனை. ஆனால் எங்களுக்கு மனசு கஷ்டமாக யார்கிட்ட என்ன கதைக்க சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து யாருமே வந்து கதைக்கிறாங்கல்ல, யாருமே வந்து ஆதரவு தரல. அப்போ நிறைய பேர் வந்து கேட்டு பார்த்தோம். உண்மையிலே வந்து சரியான ஆதரவு கிடைக்கல. யோசிச்சு பாருங்கள். நாங்கள் ஒரு ஆள் வந்து அங்கே வர சொல்லுவார், அங்கே போவோம், அங்கே போய் காய்ச்சா அவர் வந்து ஒரு கதையை காய்ச்சி கொண்டிருப்பார். அப்புறம் ஒரு ஆள் வந்து இன்னொரு வர சொல்லுவார், அங்கே போவோம், அங்கே போய் ஒரு கதை காய்ச்சி கொண்டிருக்கார். இவங்க வந்து நோக்கங்கள் வேறமாக இருக்க தெரியாது. நாங்கள் அரசியல் சம்மந்தப்பட்டு வாரமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களோ, அப்படி இல்லை வந்து யாராவது வந்து ஒரு தகவலை கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னு சொன்னால் வந்து ஒரு ஆள் வந்து சொல்லியிருந்தார், ஒரு முக்கியமான ஒரு ஆள், அது எந்த இடம்னு சொல்லல, இதில் வந்து ஒரு பிரிவில் ஒரு ஆள் சொல்லியிருந்தார். அதாவது நாங்கள் அவருக்காக காலையில் 11 மணிக்கு எடுத்துனோம். என்ன வந்து வெயிட் பண்ணுறோம் 11 மணிலேருந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 6:45 வரைக்கும் என்ன வெயிட் பண்ணி அவர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன பதில், இல்லை தம்பி சரி வராது, எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நாங்கள் எல்லாரோடையும் கலந்து ஆலோசித்தோம், எங்களுக்கு இது பிடிக்கல, எங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன் சரி என்ன ஓகே நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் எங்களை நம்பலை, விளங்குதா, நம்பலை. உண்மையிலே பாருங்கள் 11 மணிக்கு வந்துட்டு இப்போ முடியாண்டு சொன்னது நாங்கள் வந்து போயிட்டு வேறு வேலையை பார்த்துருக்கலாம். இருந்தாலும் இவங்க நம்மளை போய் தெரியாமல் இருக்கலாம். முதல் நாங்கள் சொல்லக்குள்ளே வந்து விளக்கமாக தெரியணும். அவர் விளக்கமாக விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைண்ணே. அவர் ஏற்கனவே தெரியும் என்ன வீடெல்லாம் பார்க்கணுன்னு சொன்னவர். ஆனால் எங்களுடைய இந்த திட்டங்கள் தெரியாதுண்ணே. அதே ஞாபகப்படுத்திடும். 308 கிராமங்களுக்கு நாங்கள் ஒரு வருஷம் அடிப்படையில் வந்து ஒவ்வொரு கிராமங்களுக்கு போகிறோம். அது பார்த்தீங்கன்னா வீடியோ முடிகிற நேரத்தில் வந்து நாங்கள் ஒரு போத்தவர்களை வந்து இந்த ஊர்கள்ற பேரில் ஆளை போட்டு நாங்கள் குலுக்கி அதில் வந்து தெரிவு செய்வோம். அப்போ அப்படி ஒரு ஊருக்கு போகிறதெல்லாம் இப்போ நாங்கள் ஐயங்கனிக்கு காலையில் வந்து இப்போ இரவு நேரத்தில் வந்து இந்த வீடியோ எடுக்கிறோம். என்ன அது ஒரு மனக்கவலையாக இருந்தாலும் கூட இப்போ இறுதி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மணிபுர மக்கள் உண்மையிலே வந்து பெரிய ஒரு ஆதரவு வழங்கி எங்களை கூப்பிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் போய் தம்பி என்ன படியாக வந்து கூப்பிட்டு இப்போ ஒரு டீமை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கதைக்கிறதுக்கு. உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. இப்போ நிறைய விஷயங்களை வந்து பேசலாம், என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன பிரவீன்? ஓமாம் கட்டாயமா. ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நல்ல காணொலியாக வரும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வில்லைக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க அவங்களோட போயிட்டு பேசலாம். உண்மையில நான் மற வைக்கிறேனே இந்த மக்களை. அடுத்த மற்றவங்களும் வரான்னு சொன்னவங்க அந்த இதை சொல்லுங்க. என்ன விடயம் சொன்னால் உண்மையாகவே நாங்கள் ஐயங்கனி எடுத்துக்கொண்டோம்னா 4 பகுதி காணப்படுது. பாரதிபுரம், மணிபுரம், ரெட்மானபுரம் என்று சொல்லுவாங்க. அடுத்தது வந்து விபுலானந்தபுரம், ஐயங்கனி, 4 பகுதி காணப்படுது. உண்மையாகவே இந்த இடம் உண்மையாகவே மக்கள் பாதிக்கப்பட்ட ஒரு இடம். என்றால் நிறைய தேவைகள் காணப்படுது, நிறைய விதவைகள் கூட இந்த இடத்துல காணப்படுறாங்க. அதாவது கிழக்கு மாநிலத்திலே அதிகமான அந்த அக்கா சொன்னவங்க தெரியாது கணவனை இழந்த பெண்கள், அடுத்தது வந்து கட்டாயமாக உதவி தேவைப்படுற பெண்கள், நிறைய கஷ்டப்பட்ட மக்கள். நானே தனிப்பட்ட முறையில் காணொலி எல்லாம் போட்டிருக்கிறேன் சார். அப்போ நாங்கள் இந்த இடத்துல வந்து எங்களோட நோக்கமும் தெரியும் என்னன்னு சொல்லி. அப்போ ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு இடத்துல இருக்கிறார்கள், ஒரு ஆடியஸோ ஒரு பொறுப்பு வாய்ந்த இடத்துல இருக்கிற ஆக்கள் யாருமே கட்டாயமாக தனிப்பட்ட முறையில் அவங்க இல்லைன்னு சொல்லலாது. இப்போ நம்ம போய் யாரையும் விமர்சிக்கவும் இல்லை, யாரையும் பிள்ளையா கதைக்கவும் இல்லை. நாங்கள் கேட்குற விஷயம் என்னன்னா உங்களோட ஊரில் என்னென்ன பிரச்சனை இருக்கு. ஒரு ஆடியஸில் இருக்கிற ஆக்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்டில் வந்து தரவுகளை வச்சிருக்க தானே வேணும். ஒரு மாதர் சங்கத்தில் இருக்கிற ஆக்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்டில் தரவுகளை வச்சிருக்கணும். யாராவது ஒரு ஆள் கேட்டால் ஒரு உதவி செய்யக்கூடிய திட்டங்கள் வந்தால் பேர் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்படி இல்லை ஒரு சாராருக்கு தான் நான் செயற்படுவேன். சிலர் சொல்கிறாங்க என்னென்னா நாங்கள் மனு கொடுத்துருக்கிறோம், இவ்வளவு காலமாக வந்து நாங்கள் எல்லாம் எழுதி லெட்டர் கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. உண்மையை சொல்லணுமெண்டா அந்த வாகர தொங்கல் வரைக்கும் அந்த பிள்ளைகள் வந்து ரோட்டில் வந்து அந்த சிற்று உணவுகளை வந்து விற்கக்குள்ள யாருமே வந்து இவ்வளவு பேரும் நடவடிக்கை எடுக்கலை தான். எல்லோரும் மனு கொடுத்தாங்க, நடவடிக்கை எடுக்கப்பட்டாண்டுன்னா கேள்விக்குறி. ஆனால் அனுஷன் இந்த இடத்துல மனசு வச்சு அதை முடிச்சாரு. அது மாதிரி இப்போ அனுஷனோட நாங்கள் பலமாக இணைஞ்சிருக்கோம் இளைஞர்கள். அப்போ எம்எல்டி அப்போ இவ்வளோ பெரிய மாற்றம் வரும் என்று கட்டாயம் தெரியும். ஆகவே அன்பான உறவுகளே, இனி வரப்போட ஊரில் இருக்கிற நபர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் பொறுப்பிருக்கி ஒரு நபர் வந்து உங்களோட பிரச்சனை என்னென்று கேட்டு யாராக இருந்தாலும் சொல்லுங்க. அதாவது இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியுது. உண்மையிலே ஒரு கிராமத்தில் வந்து உங்களை ஒரு பொறுப்பாக நம்பி ஆடிஸாவோ
இல்லாட்டி ஒரு மகளிர் சங்கமாக இவங்க வந்து தெரிவு செஞ்சு வைப்பாங்கண்ணே. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிலர் என்ன செய்கிறோம்னு சொன்னால் உண்மையிலே இப்போ எங்களை மாதிரியும் உதவி திட்டங்கள் செய்கிறது வரக்குள்ளே வந்து நீங்கள் அவங்களுக்கு என்னோட மதிப்பு கொடுக்கல இல்லையோ, ஆனால் மக்களோட பிரச்சனை கண்டிப்பாக சொல்லணுமே. அங்கே ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் நீ வாரம் மூணு நேரம் மீட் பண்ண ஆரம்பி. இப்போ அடுத்த விஷயம் வந்து நாங்கள் வந்து உண்மையாகவே இதில் ஒரு பிரச்சனையை நாங்கள் வெளிப்படுத்தக்குள்ள உண்மையாகவே ஒரு புலம்பெயரில் இருக்கிற உறவுகள் ஒரு 10 வீடு கட்டி கொடுக்க போனால் நாங்கள் 6 தொடர்புபடுத்தி விட போகிறோம். இந்த ஆடியஸ் இருக்கிற நபர்களை தான் தொடர்புபடுத்தி விட போகிறோம். அப்போ நீங்களே வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாதாக்கள். ஓகே, அவர் வந்து சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஆடியன்ஸ் வந்து சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நாங்கள் ஊரில் இருக்கிற பிரச்சனையை வந்து வெளிக்காட்டக்குள்ள இப்போ எங்கள் இடத்துல ஒரு ஜிஎஸ் இருப்பாங்க, ஒரு டிஎஸ் இருப்பாங்க, அவங்கள இடத்துல நாங்கள் எங்களோட வேலைக்காக போக்குள்ள அவங்க தடுத்து நிறுத்துவாங்களாம். இது என்ன இது வந்து ஒரு தனியார் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்காக அங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்க்கை வந்து பாதிக்கப்படுது. ஒரு உண்மையான விஷயம். ஏன்னா இப்போ நாங்கள் ஊரில் இருக்கிற பிரச்சனையை வந்து வெளிக்காட்டக்குள்ள இப்போ எங்கள் இடத்துல ஒரு ஜிஎஸ் இருப்பாங்க, ஒரு டிஎஸ் இருப்பாங்க, அவங்கள இடத்துல நாங்கள் எங்களோட வேலைக்காக போக்குள்ள அவங்க தடுத்து நிறுத்துவாங்களாம். இது என்ன இது வந்து ஒரு தனியார் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்காக அங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்க்கை வந்து பாதிக்கப்படுது. ஒரு உண்மையான விஷயம். ஏனென்றால் அதே இடத்துல இன்னும் ஒரு அம்மா வந்து ஒரு பிரச்சனைக்காக வந்தவங்க, வெளிநாட்டில் வந்து தன் மகன் வந்து 2 வருஷமாக வந்து கஷ்டப்படுறாங்க, ஒரு பிரச்சனை வந்தவங்க. அதே இடத்துல நிறைய கஷ்டமானாக்கள் மேசம் வேலைக்கு போகிறது, கூலி வேலைக்கு போகிறது, படித்தும் வேலை கிடைக்காம எத்தனை பேர் இருக்காங்க. ஆனால் இவரால் வந்து அந்த இடத்துல இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை வந்து பாதிக்கப்படுது. அதோட வந்து அந்த நபரால் அவடத்திற்கு இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்க முடியல, அவர் இறங்கி செய்யலைன்றாலும் அந்த மக்கள் எங்கள்கிட்ட வரான் கண்டோன்னே அனுஷன் தம்பி எனக்கு அவர் தனிப்பட்ட முறை கோல் எடுத்திருந்தார் இந்த பிரச்சனை தீர்வு நாங்கள் ஏதோ செஞ்சு கொடுத்தீங்க சார். கண்டிப்பா. அப்ப ஆகவே மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லி வெளிக்காட்டுறதுக்கு யாரும் பயப்படாதீங்க. ஏன்டா நீங்க ஜிஎஸ் என்ன நினைப்பாரு, அங்க இருக்கிற டிஎஸ் ஆபீசர் இருக்கிறாள் என்ன நினைப்பாருன்னு சொல்லி போட்டு தான் மக்களை கடைசியா வந்து நம்ம அதாவது அவங்க எப்படி யோசிக்காட்டு பாருங்களேன், தண்டை தனிப்பட்ட பிரச்சனையா ஏதாவது ஒரு விலை விஷயமா டிஎஸ் ஆஃபீஸுக்கோ அங்கே போக்குல வந்து அவங்க ஏதாவது பழி வாங்குவாங்க அவர் சொல்றாரு. அப்போ யோசிச்சு பாருங்களேன், தனிப்பட்ட ரீதியான பிரச்சனை சொல்லுங்கள். இவ்வளவு காலம் அப்படித்தானே காசு இருக்கிறவனுக்கு வீடை கொடுக்குற, மலசலம் கூட இருக்கிறவனுக்கு மலசலத்தை கொடுக்குற, அடுத்தது வந்து நல்ல வசதியாக இருக்கிறவனுக்கு வாழ்வாதார உதவியை கொடுக்குற, இந்த கியூஆர் பணத்தெல்லாம் அப்படித்தான் நடந்தது. இனிமேல் நல்ல ஆட்சி வந்திருக்கு, நல்ல ஜனாதிபதி வந்திருக்கார், ஒரு மாற்றம் உருவாகணும். ஜனாதிபதி கனவுலவே யாருமே சொல்ல போகிறதில்லை. இப்படி இருக்கணும். நாங்கள் இளைஞர்கள் இந்த இடத்துல இறங்கியிருக்கிறோம், என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு வெளிப்படுத்த போகிறோம். கட்டாயமாக மக்கள் பிரதிநிதிகள் அதிகாரிகள்கிட்ட கொண்டு போவோம். நடவடிக்கை எடுக்கப்படலாட்டி ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்போம். வளர்ச்சி இவ்வளவு இளைஞர்கள் மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க. அவங்க இந்த இடத்துல நீங்கள் ஒரு அநீதி நிலைக்கக்குள்ள அவங்க சொன்ன செயற்திட்டங்கள் அவங்க கொடுத்த மனு வந்து நிராகரிக்கப்படுற இடத்துல உங்களுக்கு கேள்வி கேட்பாங்கன்ற இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கணும். கண்டிப்பாக நிறைய பேர் மக்கள் நினைக்கிறாங்க, உண்மையிலே ஒரு மரியாதை கொடுத்து வந்திருக்காங்க அந்த இடத்துல. கண்டிப்பாக அதுக்கு ஒரு மரியாதைக்கு நன்றி சொல்லிக்கொண்டு கதைப்போம். எங்கள் ஆடியன்ஸ் எல்லா பொடியல் இடத்த வந்து அண்ணாக்கள் வாங்கலேன் இங்கே பொண்ணுக்கோ. ஓகே சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இந்த ஒரு மக்கள் கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. இப்போ உங்கள்ட்ட கதைக்கப்புறம் என்ன நினைக்கிறோம் ஆடியன்ஸ் என்ன வணக்கம். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்ல நன்றி. அந்த இடத்துல நீங்கள் ஓடி வந்து நீங்கள் அதுக்கு ஒரு பாராட்டு. நன்றி அண்ணா. கோல் எடுத்து எதிர்பார்த்துருக்கீங்க அன்றைக்கி வருவோம். நாங்கள் நிச்சயமாக அன்றைக்கி நாங்கள் எதிர்பார்க்கல நீங்கள் வருவீங்க சொல்லி. நாங்கள் வரது தெரியாது, நிச்சயமாக தெரியாது. இதில் இருக்கிற யாருக்கு தெரியும் நாங்கள் இங்கே வரப்போகிறது? ஒருத்தர் தெரியாதா? தெரியாதானே. வீடியோ வந்து ரீச் ஆகலை, மக்களை நீங்கள் வந்து ரீச் பண்ண வைக்கணும். அப்போ தான் வந்து நான் வரப்போகிறது தெரியும் என்ன. ஆனால் ஒரு சில இடங்களில் தெரிஞ்சிருக்கேன். அந்த இடத்துல ஓடி வந்து சொன்னவங்க நான் பாரதிபுரத்தில் சொன்னவங்க வருவோம்னு சொல்லிட்டு. என்னென்றால் இப்போ நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஊடாக வாய்ஸ் ஆஃப் சேனல் சொல்லிட்டு நாங்கள் உதவி திட்டங்கள்லாம் செய்து வந்தோம் நாங்கள். அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ தனிப்பட்ட ரீதியில் வந்து எல்லாருக்கும் டக்குன்னு உதவியில் எடுத்து கொடுக்கல தானே. உண்மையிலே இப்போ இங்கே இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்குது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த வேலையில் நாங்கள் முதலாவதாக முந்த நாள் வந்து எங்களோட வேலை திட்டத்தை ஆரம்பிச்சினாங்க. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 308 310 கிராமங்கள் இருக்குது. நாங்கள் ஒரு வருஷமாக இப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு வருஷத்தில் வந்து எல்லா ஊருக்கும் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து இனங்கண்டு அதை வந்து ஒரு மனு ரீதியாக எடுத்து இதுக்குரிய பொறுப்பான அதிகாரிகளிடம் கொண்டு கொடுக்க போகிறோம். எங்களோட மீடியா மூலம், தனியாக இல்லை மீடியா மூலம். அப்போ கொடுக்கக்குள்ள வந்து கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் வந்து நாங்கள் முந்த நாள் வந்து உன்னிச்சைக்கும் நேற்று தினம் வந்து நாங்கள் புல்மலைக்கு போனாங்க. பெரிய புல்மலைக்கு எப்படி போனோம்னு சொன்னால் நாங்கள் அந்த பேரெல்லாம் மளிகை போட்டிருக்கோம் 308 கிராமங்கள். ஏன்னா இப்போ நாங்கள் விருப்பப்பட்ட கிராமத்தை போகல யோசிப்பீங்க, அவங்களுக்கு விருப்பமான கிராமத்துக்கு கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ குழுக்கள் முறையில் வந்து தெரிவு செஞ்சுனாங்க. அப்போ நான் உன்னிச்சையில் வந்து வீடியோலாம் முடிஞ்சது பிறகு ஒரு குழந்தை கையில் வந்து நாங்கள் அந்த சீட் எடுக்க விட்டுனாங்க. எடுத்த உடனே பெரிய புல்லுமலை வந்தது. அதே மாதிரி நேற்று பெரிய புல்லுமலைக்கு போயிட்டு அங்கே எல்லா விஷயத்தையும் கழிச்சு முடிஞ்சது பிறகு நாங்கள் ஒரு சீட் எடுத்துனாங்க. இங்கே ஐயங்கனி என்ற ஊர் வந்தது. வந்த உடனே பார்த்தோன்னா 2 காலையில் எனக்கு சரியான ஒரு மனத்தாகும். ஏன்னா 11 மணிக்கு வேணே. அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு கதைக்குள்ளே வந்து ஒவ்வொரு கதையை வந்து கேட்குறாங்க. சிலர் வந்து பயமுறுத்துறமாக கேட்குறாங்க. அது உங்களை தனிப்பட்ட ரீதியான பிரச்சனை. பயமுறுத்துறமாக கேட்காங்க. சிலர் வந்து இல்லை முடியாதுன்னு சொல்லி, அதாவது பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆகலாம்.
மக்கள்கிட்ட போய் கேட்கல, பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆக்கிட்ட கேட்க வந்து இல்லை கதைக்க முடியாது அப்படிமா சொல்கிறாங்க. அப்போ கதைக்க முடியாட்டி என்ன, இப்போ ஒரு தலைவராக இருக்கக்குள்ள ஒரு ஆடியன்ஸாக இருக்கக்குள்ள யார் வந்தாலும் அந்த பிரச்சனையை வந்து வெளியில் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும். என்ன மீடியா வந்தாலும் சரி யார் வந்தாலும் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும். இதில் ஒரு காரணத்தை வந்து சொல்கிறாங்க, அது ஒரு கவலையாக போனது. அடுத்து நிறைய பேர் கேட்டு நான் உங்களோட பிரச்சனை சம்மந்தமாக கதைக்குன்னு சொல்லக்குள்ள வந்து யாருமே வந்து கதைக்கல. இப்போ எத்தனை மணி டைம்? 7:30. இப்போ நீங்கள் மட்டும் தான் இப்போ வந்திருக்கீங்க. அடுத்து மற்ற ஆக்கெல்லாம் வந்து வேலை திட்டமாக வேறு இடத்துல நிற்கிறாங்க. என்ன அடுத்து ஐயங்கனி வந்து எனக்கு பழக்கமான இடமில்லை தானே, எனக்கு தெரியாதானே ஊரில் எத்தனை பேர் இருக்காங்க இப்படியா எடுத்து போகணும்னு சொல்லிட்டு. அப்போ உங்கள் மூலமாக ஆறாவது நாங்கள் தொடர்பு கொள்ளக்கூட நீங்கள் கூட்டிக்கொண்டு காட்டுவீல், அண்ணா இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படி ஒரு குடும்பம் இருக்குது, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படி ஒரு பாடசாலை இருக்குது, இப்படி ஒரு ரோடு இருக்குன்ட்டு நீங்கள் காட்டுவீங்கன்னு. அப்போ உங்களோட ஊரில் வந்து இருக்கக்கூடிய பொதுப்படையான பிரச்சனை, உதாரணத்துக்கு நாங்கள் நேற்று வீடியோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்க்கல தானே, இன்றைக்கு உங்களோட வீடியோ போட்டு பாருங்கள் எப்படி செய்கிறோம்னு சொல்லிட்டு. அநேகமாக ஒரு நம்பிக்கையில் நாங்கள் செயல்படுறோம். இப்போ நாங்கள் ஊரில் இருக்கிற பிரச்சனையை வந்து வெளிக்காட்டக்குள்ளே கண்டிப்பாக அதுக்கு ஒரு தீர்வு எப்படி கிடைக்கும் தான் எல்லோரும் பார்ப்பாங்கன்னு. எத்தனை அதிகாரிகள் பார்ப்பாங்க, எத்தனை பிரதிநிதிகள் பார்ப்பாங்க, அவங்க மூலமாக ஒரு ஹெல்ப் கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து புலம்பெயர் உறவுகளோடாகவும் உதவி திட்டங்கள் கிடைக்குதான சந்தர்ப்பம் இருக்குன்னு. அப்படி வரக்கூட நான் ஒரு ஆடிஎஸ் ஊடாகவோ இல்லை கிராம சேவர் ஊடாகவோ இல்லை ஒரு டிஎஸ் ஊடாகவோ அந்த உதவியை வந்து நாங்கள் உங்களுக்கு பெற்று தருவோம். இப்போ தனிப்பட்ட ரீதியாக நாங்கள் இது பண்ண மாட்டோம். இப்போ என்ன நாங்கள் ஒரு சமூக சேவை என்ற அடிப்படையில் வந்து இளைஞர் மட்டங்கள் சரியா. அப்போ நாங்கள் இதுக்கு ஒரு பேர் ஒன்று வச்சிருக்கிறோம், மெகா லோ டான் அப்படின்ற பேர் வச்சிருக்கோம். இது என்னென்னு சொன்னால் வந்து உலகத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விலங்கு, கடலில் வாழக்கூடிய மிகப்பெரிய ஒரு திமிங்கலம் சரியோ. அப்போ இந்த பேர் எனக்கு வச்சுன்னா இளைஞர்களுக்காக வச்சிருக்கிறோம். இளைஞர்களுக்குள்ள நம்ம இளமையாக இருக்கிறார்கள் மட்டும் இளைஞர்களில் எத்தனை வயதாக இருந்தாலும் அவருடைய மனதில் இருக்கக்கூடிய புதுமையான எண்ணங்கள் இளமையான எண்ணங்கள் இருந்தாலே வந்து இளைஞர்கள்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து ஷோர்ட்டாக சொல்ல போனால் வந்து MLD என்ற இதூடாக. இப்போ நீங்கள் ஒரு தப்பவும் தட்டி கேட்டால் நீங்கள் ஒரு MLD, இந்தபடி ஒரு தப்பை தட்டி கேட்டால் நீங்கள் ஒரு MLD. இதில் வந்து தலைவரோ உறுப்பினர்களோ யாரும் இல்லை, நீங்கள் தான் தலைவர். ஒவ்வொரு MLD தான் தலைவர். ஏனென்றால் உங்களோட ஊரில் இருக்கிற பிரச்சனை நீங்கள் வெளிக்கொண்டு வரணும். அதே இதில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வை நாங்கள் பெற்றுத்தருவோம். பெற்றுத்தரக்கூடிய முயற்சிகள் நாங்கள் ஈடுபட போகிறோம். அப்போ இது உங்களோட ஊருக்கு நாங்கள் 3வது தடவையாக வந்திருக்கோம். 3வது ஊர் நீங்கள் தான் உங்களோட ஊரில் இருக்கிற பிரச்சனையை சொல்லணும். அந்த வேலை என்னென்ன பிரச்சனைகளும் நீங்கள் சொல்லலாம். சந்தர்ப்பம் ஒரு தடவை பாருங்க இப்படி. ஏன்னால் நீங்கள் ஒரு வேறு டிவி சேனலில் போக்கில் வந்து நீங்கள் கதைக்கு 2 மணி தான் காய்ப்பீங்க, 10 நிமிஷம் தான் போடுவாங்க. உண்மையான விஷயமா இல்லையா? நீங்கள் எவ்வளோ நேரம் காய்ச்சாலும் நாங்கள் அதை போடுவோம். 1 மணி தேவை 2 மணி தேவை காய்ச்சல் நாங்கள் போடுவோம். வெளிப்படியா உங்களோட தன்மையில் நீங்கள் வந்து கதைக்கல அவங்க ஆடியன்ஸ்னே. இப்போ உங்கள்கிட்டலேருந்து நீங்கள் யாராவது வேறு யாரும் சொல்லணும்னு சொன்னால் சொல்லலாம். நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட ஊரில் இப்போ உங்களோட இந்த மணிபுரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? எங்களோட கிராமத்தை பொறுத்தளவில் இந்த மணியபுர கிராமத்தை பொறுத்தளவில் இந்த மணியபுரத்துக்கு வந்து இன்னொரு பேருக்கு என்னென்னு சொன்னால் ரெட்பானபுர கிராமம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் எங்களோட கிராமத்தில் வந்து என்னென்னு சொன்னால் இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனை வந்து பாரிய பிரச்சனை, இந்த கல்வி பிரச்சனை பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. கல்வி இப்போ நாங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் இன்றைய தலைவர் வந்து இன்றைக்கு படிக்கிற பிள்ளை நாளைக்கு தலைவராக வரக்கூடிய உருவாக்கக்கூடிய இடம் தான் இந்த பாடசாலை. அப்போ அந்த வகையில் எங்களோட கிராமத்தில் இருக்கிற அந்த பொது கட்டிடத்தில் இந்த உதாரணத்துக்கு இந்த பாடசாலை இருக்கு. இந்த பாடசாலை வந்து இப்போ கடந்த 7 வருடங்கள் 8 வருடங்கள் ஆகுறது. இன்னும் இது ஒரு சரியான சூழ்நிலையில் இருக்குல்ல. அது என்ன காரணம்னு சொன்னால் அந்த இயங்காமல் இருக்கு. அதுக்கு முதல் இயங்கி வந்தது. ஆனால் இப்போ வந்து இயங்க முடியாத காரணம் என்ன, அந்த கட்டடம் வந்து ஒழுங்கான நிலையில் இல்லை. இப்போ அந்த பிள்ளைகளை உள்ளுக்கு போயிட்டு உள்ளுக்கு உட்கார்ந்து படிக்கிற அளவுக்கு அந்த கட்டடம் இல்லை. அந்த கட்டடம் எப்போ விழுமோ சொல்லி பயத்தோடு நாங்கள் அதை செய்கிறோம். ஏன் இது கனகாலமாக கட்டியது? கனகாலம் 83ஆம் ஆண்டு. 83 ஆண்டிங்க? 83ஆம் ஆண்டு. கடைசியா இந்த வருஷம் 83ஆம் ஆண்டு செஞ்சு கடைசியாக நிப்பாட்டினது 2000ஆம் ஆண்டு. 2000ஆம் ஆண்டுக்கு அப்புறம் இங்கே பிள்ளைகள் படிக்கல. நடந்ததா? அதுக்கு பிறகு 2017ஆம் ஆண்டு நடந்தது. 2017ஆம் ஆண்டு 17ஆம் ஆண்டோட அதுக்கு அப்புறம் நடக்குது. அப்போ 3 இப்போ 4 கிட்டத்தட்ட 7 வருஷம் என்ன? 8 வருஷமாக போகுது. ஏன் இப்போ அந்த பிரச்சனைகள் தானே இப்போ நடக்காமல் இருக்கு? அந்த பிரச்சனை. சரி, இப்போ நீங்கள் வந்து இப்போ யோசிச்சு பாருங்க, உண்மையிலேயே ஆரம்ப கட்ட பாடசாலைன்றது வந்து உங்களோட பிரச்சனை கண்டிப்பாக தேவை. காரம் வேண்டாம், உங்களோட வீட்டில் எத்தனை சின்ன பிள்ளைகள் இருக்காங்கன்னு கண்டிப்பாக தூரங்களுக்கு அனுப்புறதுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ நீங்கள் இது வரைக்கும் யாரையாக கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? நாங்கள் இது வரைக்கும் வந்து இந்த வார எலெக்ஷன் காலங்களாக இருக்கட்டும், தேர்தல் காலங்களாக இருக்கட்டும், யார் தலையில் வந்தாலும் நாங்கள் முதலாவது முன்வைக்கிற கோரிக்கை என்னன்னு சொன்னால் எங்களுடைய இந்த பாடசாலை சம்மந்தமாக தான் நாங்கள் வைக்கிறது. ஆனால் எல்லா அரசியல்வாதி சொல்லுவாங்க நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் யாருமே இதுக்கு முன் வந்தது இல்லை இது வரைக்கும். ஆனால் நாங்கள் நம்புகிறோம், நீங்கள் செஞ்சு தருவீங்க நிச்சயமாக. நான் நம்புறேங்க, கிராம சார்பாக நான் சொல்கிறேன். நன்றி. நீங்களும் ஒரு MLD நம்புறீங்க. ஒரு சில இடங்கள் நம்பலைங்களே, இதே ஊரில் வந்து நம்பல, இது உங்களால் முடியாது செய்து தர மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதே ஊரில் நீங்கள் சொல்லக்குள்ள சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. அந்த கவலை எப்போ போகுது எங்களுக்கு என்ன? அதே மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த எங்களோட ஊரில் வந்து கணவனை இழந்தும் கணவனால் கைவிடப்பட்ட குடும்பங்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 25 குடும்பங்களுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிறாங்க.
அவங்களுக்கு வந்து ஒழுங்கான சரியான தொழில் இல்லை. இப்போ நிச்சயமாக எங்களுக்கு கிராமத்தில் பார்க்குற வழியில் வந்து நிறைய இந்த திறமை வாய்ந்தவர்கள் இருக்காங்க. உதாரணத்துக்கு ஆடை தைக்கிறவங்க, மற்றது இந்த மட்பாண்டம் தொழில் செய்கிறவங்க, இப்படியாப்பட்ட தொழில் செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குரிய அந்த தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களும் இல்லாத இருக்கிறது. உதாரணத்துக்கு வந்து இப்போ அவங்க தொழில் செய்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லையா, இல்லை அவங்க செஞ்சதை வந்து விற்கிறதுல பிரச்சனையா இருக்கா, சந்தைப்படுத்தல? அதாவது இப்போ சரியான இடவசதி இல்லாத மட்பாண்டம் செய்ய தெரியும், ஆனால் அதுக்கான பொருட்கள் இல்லை, தளவாடம் இது இல்லை, பொருட்கள் இல்லை. அதுக்குரிய மண்ணை சாமான் எடுக்கலாம், மண் சாமான்களை வாங்கி எடுப்பாங்க, காசை கொடுத்துரு மாதிரி வாங்கினாலும் அதை வச்சு அந்த மழை காலங்கள்ல எல்லாம் வச்சு செய்யறதுக்கு இடம் இல்லை. இப்போ இப்போ மட்பாண்டம் செய்யக்கூடிய எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை குடும்பங்கள் இருக்காங்க இங்கே வந்து பணியை பொறுத்த கிராமத்தை பொறுத்த அளவில் வந்து முக்கவாசி குடும்பங்கள் வந்து மட்பாண்ட தொழில் தான். அப்போ அந்த வகையில் வந்து இப்போ வெயில் காலம் வந்து வந்தால் மட்டும் இந்த இப்படியான வீதிகள் தான் அவங்க சூரியெல்லாம் போடுவாங்க. அப்போ மழை காலத்தில் வந்து என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு போடக்கூடிய சந்தர்ப்பம் வேறு. அது என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு பொதுவான இடம் இல்லை, ஒரு கட்டடம் இல்லை. அப்போ அதுக்குரிய கட்டடங்கள் இருந்தால் இந்த மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்குது. இந்த மழை காலத்தில் வந்து இப்போ அவங்க மட்பாண்ட தொழிலை வச்சு முக்கியமான ஒரு பிரச்சனை அவங்க அதை வச்சு தான் சாப்பிட்றவாங்க. அப்போ அந்த மழை காலத்தில் வந்தால் இப்போ அவங்க அதை போட்டு அதை சுட்டு எடுக்கிறதுக்கு ஒரு இடவசதி இல்லாட்டி அவங்களோட வாழ்க்கை. இப்போ என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க? இல்லை இப்போ அதுக்கு நீங்கள் சொல்லலாம், உங்களோட பிரச்சனைங்க சொல்லலாம். இப்போ எத்தனை குடும்பங்கள் வந்து இங்கே மட்பாண்டம் தொழில் வந்து செய்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க? இப்போ நிறைய செஞ்சு கொண்டு விற்று கொண்டு இருக்காங்களா? இப்பயும் செய்து கொண்டு இருக்காங்க. அவங்க என்ன மாதிரி செய்கிறாங்க? அவங்க வந்து இப்போ நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 100 சட்டி அப்படி வச்சு தான் செஞ்சுக்கிட்டு இப்போ அவங்களோட தேவைக்காக, தங்களோட அன்றாட வாழ்க்கை தேவைக்காக செஞ்சுக்கிட்டு வந்து வளம் இல்லை. அண்ணா சொல்றது மாதிரி வளம் இருந்தவங்க பெரிய அளவுல வந்து இந்த செய்யலாம் நினைக்கிறேன், இந்த செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், வேலை செய்யலாம். இந்த கைத்தொழில வந்து விரிவுபடுத்தலாம். சுற்றி காட்டுவோம் எல்லாம். பகல்லாம் நீ வந்த ஐயா 11 மணிக்கு வந்த ஐயா, நாங்கள் இப்போ எடுக்கிறோம். இரண்டால் பகலில் வந்து சொல்கிறாங்க ஐயா நாங்கள் வேலைக்கு போய்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னால் கொஞ்சம் பின்னேற டைமில் வராங்க, பின்னேரத்தில் வந்தால் சொல்கிறாங்க இப்போ வேலை விட்டு வந்திருக்கோம் களைப்பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு காரணம் சொன்னால் என்ன செய்யறேன்னு நம்ம இவங்களை வந்து நாங்கள் வைக்கிற டைமில் அந்த மண் பிணைஞ்சிருக்கிற அந்த அப்படி ஒன்று காட்டினா மட்டும்தான் உங்களுக்கு விளங்கும். இல்லை விளங்குது. அப்போ பொய்யா சொல்லுவே இல்லைங்க உங்களோட வாழ்வாரு. ஐயா என்னன்னு சொன்னாயா, உண்மைக்குமே இப்போ அனுஷனோ இல்லாட்டி இப்போ நாங்களோ இப்போ இந்த விடயத்தை சொல்லக்குள்ள வந்து யாரோ ஒரு ஆள் வந்து உதவி செய்யாமல் இல்லை. கட்டாயம் உதவி செய்யறதுக்கு நல்லுள்ளம் கொண்ட உறவுகள் வந்து உலகம் எங்கிலும் இருக்காங்க. ஆனால் அதை தொடர்புபடுத்தி எடுக்கக்கூடிய நபர்கள் தான் இல்லை. உதாரணத்துக்கு வைக்கோல் போருக்கு முன்னுக்கு படுக்கிற நாய் மாதிரி ஒன்று தானும் சாப்பிட்றாக்களையும் பிறல்ல. உண்மையாகவே நீங்கள் ஒரு குசவு கைத்தொழில் நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக இந்த மட்பாண்ட கைத்தொழில் நீங்கள் செய்யக்குள்ள இந்த மட்பாண்டத்துக்குரிய ஒரு தொழிற்சாலையோ அதை வந்து எடுத்து பராமரிக்கக்கூடிய ஒரு இடத்தையோ அமைக்கிறது வந்து பெரிய கோடிக்கணக்கில் இல்லை. கட்டாயமாக எல்லா மக்களுக்கும் சேர்த்து ஒன்று செஞ்சு விடுவதுக்குள்ள நீங்கள் இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம். ஏறாவூர்ல இந்த மட்பாண்ட சங்கம் அமைச்சிருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்க, அங்கே மழை நேரத்துல அங்கேயே வச்சு அங்கேயே சூளை போட்டு எல்லாம் செய்வாங்க. எங்களுக்கு அதே மாதிரி ஒரு சங்கம் ஒன்று இருக்க மாட்டா, மட்பாண்ட சங்கம் இருக்க மாட்டா. அவங்க அதே இடத்துல இப்ப மணிபுரத்துல மட்டுமா மட்பாண்ட தொழில் இருக்கு, இல்ல எல்லா இடத்துலயும் ஐயங்கனி ஃபுல்லாவா? ஐயங்கனி கிராமத்தில் உள்ள அண்டி இருக்கிற கிராமத்துல ஒரு சில குடும்பங்கள். அப்ப ஐயங்கனில வந்து பொதுவான கட்டடங்கள் ஒன்றும் இல்லை. பொதுவான கட்டடங்கள் இல்லை. ஐயங்கனி எந்த பெரிய இடம் என்ன 4 பேர் இதுல ஒரு பொதுவான கட்டடம் இருந்தால் உண்மையிலே 4 கிராமத்தில் கூடிய மக்கள் ஒன்று சேர்ந்து அங்கே தொழில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் தானே. அந்த அக்கா சொல்ற மாதிரி இதே மாதிரி ஒரு சங்கம் இருக்கு. இந்த மட்பாண்டம் செய்யக்கூடிய சங்கம் வந்து எங்களோட ஏறாவூர்ல ஒரு இடத்துல இருக்கு. அங்க வந்து அவங்க ஒரு ஃபார்மட்டா வந்து நிறைய மக்கள் சேர்ந்து அந்த பதில் அடிக்குது. அதை சூளையில போட்டு அதை எல்லாரும் பிரிச்சு எடுக்கிறேன் ஒரே இடத்துல செய்யறாங்க. அப்ப அதே ஒரு வசதி இங்க இருக்கு. எல்லாரும் இப்ப தனித்தனியா செய்யறாங்களா வந்து இல்ல ஒருமிக்க சேர்ந்து செய்யறாங்க? எல்லாரும் சேர்ந்து பிரிச்சு எடுப்பாங்க. அப்படியா பிரிச்சு எடுக்கிறாங்க அந்த சங்கத்திலேயே வச்சு. ஒவ்வொரு குடும்பமும் தனித்தனியா செய்யுது. சரி, இந்த பிரச்சனை நீங்க வேற கழிச்சுங்களா? அது நாங்கள் உங்களை மாதிரி தான் நாங்கள் நிறைய பேர் வருவாங்க, என்ன உதவி வேணும்னு கேட்பாங்க. அப்போ நாங்கள் எங்களுக்குரிய பிரச்சனையை நாங்கள் சொல்லுவோங்க, கிராமத்திற்கு என்ன பிரச்சனை இது அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனையை அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் செய்யறதுக்கு முன் வர மாட்டாங்க. இதான் முதலாவது பிரச்சனை. 10ோட 11வது கோரிக்கை எழுதி போட்டு கொடுத்து போட்டு போறேனே. ஓகே சரி, நான் உண்மையிலே விலங்கு உண்மையிலே அந்த மட்பாண்டம் தொழில் செய்யக்கூடியவங்க யாரும் கதைப்பீங்களா நீங்க? அம்மா ஆறாரு அம்மா மோச்ச போய்தா உள்ள நான் தான் இருக்கற ஊர்ல உள்ள நீங்க என்ன சொன்னாங்க? பாக்குறது பத்தறியும் இல்ல, இல்ல அம்மா மோச்ச போய்தா. உங்க அம்மாவா? என்ன பேர் அம்மாடே? கோயந்தம்மா. இப்ப கடமை தஞ்சை தெரியல ஆண்டு மரபு விலங்குலம்மா ஆண்டு மரபு வச்சு பாக்குறது எங்களுக்கு பராதி பத்தறியும் இல்லை. நானும் பிள்ளைன்னா நீங்க யார்ட்டையும் சொன்னீங்களா உங்க ஊர்ல வேற யார்ட்டையும்? இல்லை. ஏன் சொல்லல? தெரிஞ்சல
சொன்னா தானேம்மா அவங்க செய்வாங்க. உங்களோட பிரச்சனை நீங்கள் மறைச்சு கொண்டு இருந்தீங்கன்னா இப்போ வெளிக்காட்டாமல் இருந்தீங்கன்னா தெரியுமாம்மா, யோசிச்சு பாருங்க. சொல்லலைண்ணா. ஏன் இப்போ அவங்க சொன்னால் செய்ய மாட்டாங்கன்ற அப்படி சொல்லலையா? அப்படியா? ஜிஎஸ்டி சொன்னீங்களா? இல்லை கடை விடுறதுக்கு நாங்கள் இல்லை கடை வரதுக்கு இப்போ அம்மா அப்பெல்லாம் இப்போ நிறைய பேர் ஆக்கள் இருப்பாங்க இங்கே. வந்து தாயோட இருந்த அவ்வளோ நாள் யாரு தொழில் ஒன்றும் செய்ய இல்லை. இவங்க தாய் இருந்த அவள் தான் போய் இவங்களுக்கு அங்கேருந்து போயிட்டு பிளாஸ்டிக் போத்தல்களை குறைக்கி போத்தல்களை கொண்டு விட்டு தான் இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து பார்த்துருது. தாயே மகளையும் விவேக்கும் கணவர் இல்லை. இப்போ அந்த புள்ள ஒன்று ஒரு புள்ள ஒன்று அதே மாதிரி தான் பார்த்துருந்தேன். இப்போ ஒரு போன மாதம் வருத்தம் வந்து செத்து வைத்தாங்க. போன மாதம் 15 இவங்களை இப்போ பராமரிக்க ஆக்கள் இல்லை. இவங்க 2 பேர் இருந்தான் தாய் மகளும் இருக்கிறார். சரி, இவங்களோட லிஸ்ட் எல்லாம் விடுங்களேன். எங்கே ஆடியன்ஸ் இந்த இவங்களோட பேர் இவங்களமா இருக்கிற நிறைய பேர் எல்லாரும் பேர் எடுங்கண்ணே. உண்மையிலே வந்து என்னென்றால் இப்போ துணை இல்லாமல் இருக்கிறார்கள், ஒரு ஆண் துணை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய பெண்கள், அடுத்து இந்த சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவங்க, அடுத்து நீங்கள் சொன்னீங்க நீ மட்பாண்டம் செய்ய நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கான இடம் இல்லைன்னு சொல்லிட்டு யார் இல்லாமல் தொழில் வந்து செய்யிருக்காங்களோ அவங்களோட தரவு கொஞ்சம் எடுங்க. என்ன தரவு கொஞ்சம் இல்லை ஃபுல்லாக எடுங்க. இது அண்மித்த பதில் அடிக்கிறாங்க எடுங்க. இப்போ ஐயங்கனி ஃபுல்லாக எடுங்க. இப்போ நீங்கள் வந்து அப்படி எடுக்க போனோம்னா அந்த ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ பேர் தருவாங்கன்னு தெரியும். அதாவது இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு சில ஆடியன்ஸ் எல்லாம் வந்து மக்கள் தானே பாதிக்கப்படுற. இப்போ நீங்கள் வந்து இப்போ எங்களை தேடி வராட்டி இவங்களோட கஷ்டம் தெரிஞ்சுக்குமா? எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தராட்டி தெரிஞ்சிருக்குமா? இப்படி ஒரு பாடசாலை வந்து ஒரு இது இல்லாமல் இருக்கிறது தெரிஞ்சிருக்குமா? யோசிச்சு பாருங்களேன். இப்போ எப்படின்னு சொன்னால் இப்போ இந்த அம்மா மாதிரி பாதிக்கப்பட்ட நிறைய நபர்கள் வந்து அந்த மற்ற பகுதியில் இருக்க போகிறாங்க, 4 பகுதியில் இருக்க போகிறாங்க. இருக்கக்குள்ள உண்மையாகவே இந்த ஆடியன்ஸ் ஆக்கள் தான் அந்த பிரச்சனையை வெளியில் கொண்டு வராமல் இருக்கிறாங்க. ஆனால் பாதிக்கப்பட போகிற யாருன்னு சொன்னால் மக்கள். விளங்குதா உங்களுக்கு? விளங்குது தானே? எல்லாம் நம்மளோட உறவு. இன்னொன்று இப்படியும் இருக்குது. இப்போ அவங்க சொல்கிறாங்க வந்து நாங்கள் வந்து மனு வந்து அந்த கீழ்மட்டம் இருந்து நாங்கள் உயர் மட்டம் பிறகு கொடுத்தனாங்க, நடவடிக்கை எடுக்கப்படலை, இப்போ அதனால் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்று இப்போ நம்மளை பற்றி ஒரு புரிதல் இல்லை என்றதான் இதில் உண்மையான விஷயம். தெரிஞ்சிருக்க ஒரு வேளை வந்து தந்திருக்க கூடுமா நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் தானே. இப்போ என்னட்டு சொல்ல நம்ம இப்போ யாரையும் விமர்சிக்கலாம் தானே. இப்போ எல்லாம் நம்மளோட உறவு தானே. இப்போ நமக்கு புரியலாட்டி இப்போ இந்த அக்காவுக்கு புரியலை நம்ம கதைக்கிறேன்னு சொன்னால் 2 அக்கா மாதிரி அவன் நான் அந்த விஷயத்தை புரிய வைக்கணும். இப்போ அவர் அவடத்தில் இருக்கிற ஒரு அண்ணன் ஆடியன்ஸ் இருக்கிற அண்ணனுக்கு அது விளங்கலைன்னா நாங்கள் தான் அதை விளங்க வைக்கிறோம். விளங்கப்படுத்த அவர் சொல்கிறார் வந்து அவருக்கு நாங்கள் 2 மணி நேரத்தை கலந்து ஆலோசிச்சுனாங்க, எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறார். அப்போ நான் பிரியாணி சொன்னான் கதைக்க தெளிவாங்க, விருப்பம் பண்ணக்குள்ள நம்ம வற்புறுத்தலாம் தானே. அப்போ அதை எடுத்து தான் நீங்களும் வந்தீங்க, வந்து நீங்களா கூப்பிட்டீங்கன்னு நாங்கள் இப்போ பிரச்சனை சொன்ன வந்து வாங்க போகணும்னு சொல்லி நான் நம்பல. ஆடிஷன் இல்லை, சின்ன ஒரு படியமாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா போகிற இடத்துல எல்லாரும் கொஞ்சம் பெரிய பெரிய ஆக்கள் தான் இருக்காங்க, இளைஞர்கள், எம்எல்டி. சரியா, உண்மையில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதை தாண்டி வேறு பிரச்சனைகள் இருக்குது அவங்களோட கிராமங்களில். வேறு பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா உதாரணத்துக்கு எங்களோட வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அந்த ஸ்கூல்ல இருந்து இந்த சந்தி வரைக்கும் கார் கொஞ்சம் வரும்போது வாகனம் வரும்போது நாங்கள் வந்து அதை வரக்குள்ள என்ன பிறகு இந்த ஒரு குளம் ஒன்று தெரியுது முன்னுக்கு, அப்படிதான் வந்து நாங்கள் அவ்வளோ பள்ளமாக இருக்குது. அந்த பிரச்சனை மழை காலம் வந்தோடனே கடும் வெள்ளத்துக்குள்ளே எல்லாம் அதில் போக்குவரத்து செய்யல. அடுத்து என்ன விஷயம் சொன்னாங்க, அந்த வடிகால் இல்லைன்னு சொன்னாங்க. உண்மையா? வடிகால் இந்த பின்னுக்கு தான் அந்த குளம் இருக்கு. இந்த வெள்ளம் வந்தா அந்த தண்ணி வந்து எங்க கிராமத்தை விட்டு வெளியில போறதுக்கு அளவான வடிவாக்கல் இல்ல, இது பெரிய பிரச்சனை. பெரிய பிரச்சனை தான் உண்மையிலே. இப்போ மழை பெஞ்சாலோ வெள்ளம் வந்தாலோ, இப்போ மழை பெஞ்சாலும் வெள்ளம் வந்தாலும் அந்த தண்ணி வந்து அப்படியே இருந்து வத்தினா மட்டும்தான். இதுக்கு ஒரு தீர்வு பண்ணி வேற பெற்று தரலையா? நீங்க கேட்கலையா? இல்ல, நாங்க இது இப்படியான தீர்வு நாங்க முன் வச்சிருக்கோம். ஆனா அப்படி அவங்க நாங்க நிறைய பேர் காய்ச்சிருக்காங்க. அவங்க சொன்ன இது ஒரு பெரிய திட்டம், பெரிய திட்டம் என்று சொல்லியிருக்காங்க. அப்ப ஆறு செய்யலாம் பெரிய திட்டம். ஜப்பான் அரசாங்கம் போல வேறு நாட்டுக்காரங்கள 10 வருஷமா இந்த ரோட்டு கேட்டு இப்ப இந்த ரோட்டே இந்த வருஷம் தான் போட்டு தந்திருக்காங்க. இந்த ரோட்டா? இந்த ரோட்டே இந்த வருஷம் தான் போட்டு தந்திருக்காங்க. 10 வருஷத்துக்கு இது மணல் ரோடு தான். கேட்டு 10 வருஷமா ஒரே ஆள்கிட்ட கட்டுறீங்க இல்ல வேற ஒரு ஆள்கிட்ட? வேற எலெக்ஷனுக்கு வேற எல்லா டைமே கேக்குற முதல் விஷயம் இந்த ரோட்டை போட்டு தாங்கன்னு தான் கேக்குறேன் நாங்க. அது 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் தான் இந்த ரோடு போட்டு தந்திருக்காங்க. இப்ப இந்த வடிகாலுக்கு நாங்க இன்னொரு 20 வருஷம் கட்டணும் கிடந்து வடிகாலுக்கு. செஞ்சாங்க. வடிகால்லாம் இருக்க முடியும்னா வெள்ளம் வராது. இந்த வடிகால் அமைக்கப்படும். இப்ப தண்ணி தேங்கி நிக்க வெள்ளத்துக்குள்ள கிடக்கும். நிறைய வீடுகளில் வந்து வீடுகளுக்கு போனோடனே அவங்க வந்து இப்ப நாங்க எங்களுக்கு பொது கட்டடம் ஒன்றுமே இல்லை. அப்ப அவங்களை வந்து எங்க தங்க வைக்கிறன்றதும் எங்களுக்கு இல்லைன்னா, அப்ப அங்க ஸ்கூலுக்கு போய் தங்க சொல்லுவாங்க. அங்க தங்கினா இங்க வீடுகளுக்கு வந்தா வீடு இல்லை, சாமான் இருக்காது. அப்படி ஒரு பிரச்சனை நிறைய சூழ்நிலை இருக்கு. அப்ப அதை பயந்து கொண்டு இவங்க போறல பக்கத்து வீடுல தங்கி கொள்வாங்க. பக்கத்துல தங்கினாலும் அவங்களோட சாப்பாடு அந்த அப்படி பிரச்சனைகள் வரக்குள்ளனா அவங்களுக்கு ஒன்றும் செய்யாங்க போயிடும். அப்ப நாங்க இதை நிறைய எல்லாம் அறிவிச்சிருக்கோம். அப்படி இருந்தவங்களுக்கு இந்த கட்டடம். சரி, இந்த பிரச்சனையை வந்து இப்போ நீங்க வந்து கேட்டு பாருங்க. இப்ப நாங்க வந்து கேட்டவங்க நம்பிக்கையில தான் என்ன
நீங்கள் ஒரு தடவை எல்லாரும் தானே இப்போ இணைஞ்சு பயணிப்போம் என்ன அதான் உண்மையான ஒரு திட்டம் எங்கிறது இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து இதை பயணிப்போம்னா திட்டம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆடியோ சூடாக அந்த இல்லாட்டி ஆடியோ சூடாக அந்த மக்கள்கிட்ட வந்து கேளுங்க இது பிரச்சனை உண்மை பெரிய பிரச்சனை ஏன்னா நாங்கள் மதியம் வரக்குள்ளே ஒரு அம்மா சொன்னோம் என்ன ஒரு அம்மா சொன்னால் தம்பி வெள்ளம் பாரு தம்பி தண்ணி இல்லாமல் தேங்கி நிற்கிற வடிகாலில் யார் ஒரு ஆள் மறைச்சி கட்டியிருக்காங்களாம் எல்லாம் சொன்னாங்க அது இப்போ எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாதானே இப்போ உங்களுக்கு எல்லாருக்குள்ள தெரியும் அப்போ இந்த வடிகால் சம்மந்தமான பிரச்சனையை வந்து நீங்கள் ஒரு தரவு எடுங்க அவங்களோட அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட ஒரு சைன் எடுத்துக்காங்க நாங்கள் மனுவை வந்து நாங்கள் ரெடி பண்ணுறோம் அதை இப்போ என்னன்னு சொன்னா நீங்க ஒருத்தருமே வந்து பிரச்சனை படுத்த என்ன மனு நாங்க ரெடி பண்றோம் இப்போ நீங்க வந்து மனு ரெடி பண்ண தேவை உங்களோட பிரச்சனையெல்லாம் நாங்க நோட் பண்ணித்தோம் சரியா எல்லா பிரச்சனையும் நாங்க எழுதுவோம் இந்த வடிகால பிரச்சனை ரோட் இல்லாத பிரச்சனை சொல்றீங்க அடுத்தது வந்து மட்பாண்ட தொழிலை டெவலப் பண்ணணும் மட்டும் சொல்றீங்க அடுத்தது இந்த வரக்கூட படத்து லைட்டும் இல்லை வர ரோட்ல அதெல்லாம் நாங்க எழுதுவோம் அப்படி முக்கியம் அடுத்து வந்து இந்த பாலர் பாடசாலை காட்டுவோமா அந்த பக்கத்துல இருக்கு அதை பார்த்துட்டு சரியா அப்படி பிரச்சனை இருக்கு நீங்க அந்த தரவுகளை மட்டும் எடுங்க சார் தரவுகளை மட்டும் வாங்க கூட்டிட்டு போங்க இந்த பாடசாலை கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்களா வந்து இயங்காம இருக்கு இந்த கேட்டில் மாறுங்களேன் இந்த விளையாடுறதுக்குரியதெல்லாம் இருக்குன்னு ஐயோ அப்ப இது இல்லாம சரிப்படுத்துறோம் இங்க இல்லாம என்ன வேலை செய்யுமா ஒளி கிடையாது தலையில விழுந்துண்டா கவனம் சரி இதால இந்த வெடிச்சிருக்கேனே இதோட கட்டடம் வந்து இப்ப லேட் போய்த்தானே காயாவதி ஆயிடுது இப்ப ஒத்தக்கல் என்ன கட்டடத்தை ஆட்டினா அந்த கட்டடம் ஆடுமே உள்ள போவாங்க இதென்ன பக்கியெல்லாம் கிடக்கு இது மட்பாண்டம் செய்யறதுக்கு இதுக்குள்ள போட்டிருக்காங்க இந்த மழை வந்த வைக்க நினைஞ்ச அதான் இந்த இதுல இருக்கிற மட்பாண்டமா அவங்க செஞ்சதா பாருங்க அவங்க கையாலே செய்யறது கையால மேல வரேன் இது விழுந்துதான்டா இது இப்படி இத்து போய் கிடக்குன்னு இல்ல அனுஷா என்னடா இது புல்லா வந்தாலே செய்யணும் இது புல்லா இல்ல இது இடிச்சு போட்டு திருப்பி கட்டணும் அவன் இது புல்லா இல்ல இது இடிச்சு போட்டு திருப்பி கட்டணும் அவன் இந்த படம்லாம் கறியபடியா தான் நடந்திருக்கேன் இந்த பாலக்காட்சிய அந்த மலசடை குட்டி பாத்தீங்கன்னா அந்த மலசடை பாத்ரூம் பாத்தீங்கன்னா ஓகே பாப்போம் ஓகே மலைச்சலை கூட வேணே இருட்டுக்குள்ள போறோம் பாம்பு கும்பு கவனா போண்டா பை இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாங்க ஓகே அவ்வளோண்ணே டாய்லெட்டுக்கு அந்த பிட்டு வந்து இல்லைண்ணா அது எது டாய்லெட் பிட் இல்லையா இல்லாம என்னடா மலை சொல்ல பாவிச்சு அது முதல்ல இருந்தது நேசரி வந்து இயங்க போனதுல இருந்து இப்போ மலை செல கூட மாட்டா முக்கியமா தேவை தானே பாய் பிட் இல்லாம மலை செல கூட அதுதானே அபாண்டன் பில்டிங் மாதிரி பாய் இப்போ எனக்கு இப்போ வீடியோ எடுக்கிறது இந்த பேய் வீடியோ எடுக்க போகும் தானே அது மாதிரி தான் போயிருக்கா இந்த பின்னிக்கு பாத்தீங்கன்னா உடஞ்சிருக்காங்க மரங்கள் இதென்றால் இது வந்து புனர் நிவாரணம் செய்யக்கூட இடிச்சு போட்டு திருப்பி கட்டணும் இல்ல புனர் நிர்மாணம் செய்யணும் அதான் உடைச்சி போட்டு அதான் திருப்பி செய்யணும் அப்போ இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை இந்த பாடசாலை அடுத்து வந்து அந்த மட்பாண்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கான அந்த சந்தைப்படுத்தல் அந்த பொது கட்டிடம் ஒரு பெரிய பிரச்சனை எங்கட கிராமத்துல வந்து எங்க கிராமத்துல மாத்திரம் இல்ல எல்லா கிராமத்திலயும் இந்த வயசு வந்து பொம்பளை பிள்ளைலாம் இருக்காங்க. உதாரணத்துக்கு இரவு நேரத்துல வந்து பயணம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. என்ன காரணம் சொன்னா ஒவ்வொரு வீதியிலையும்
இருட்டடைந்து சூழ்நிலை மின் விளக்கு இல்லை அப்படியாப்பட்ட இதுக்கள் இருக்கு. அப்போ அது அதெல்லாம் பிரதேச சபை செய்ய வேண்டிய நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நீங்கள்? நாங்கள் வந்து பிரதேச சபையில் போயிட்டு கடிதம் கொடுத்தனாங்க. அப்போ நான் ஆடியஸ்ரீயாக நான் கடிதம் கொடுத்த நிலையில் வந்து அவங்க அந்த டைமில் அவங்க வந்து அவங்க செய்யலாம் நிச்சயமாக. ஆனால் அந்த நாங்கள் கொடுக்குற டைமில் வந்து லெட்டர் கொடுக்குற டைமில் வந்து அவங்களுக்கு அந்த திட்டம் வரல, அவங்களோட சபைக்கு வந்து வரல, அதனால செய்ய தரல. அப்போ நாங்கள் இன்னொரு முறை நாங்கள் போயிட்டு முயற்சிக்கல. இப்போ நாங்கள் இப்போ முயற்சிக்க ஒரே கடிதம் தான் கொடுத்தனாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு உதவி செய்யலை. அதையும் எங்களுக்கு நீங்கள் செஞ்சு தருவீங்கன்னா பெரிய உதவியாக இருக்கு எங்களுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு முதல்கட்ட அது நடக்கும் என்ன சொல்லுங்கள். ஏனென்றால் இப்போ இது இங்கே மட்டும் இல்லையா, நாங்கள் போன இடங்களில் வந்து எல்லா இடங்களையும் இந்த பிரச்சனை ஒன்று இருக்குது. மின்குமிழ்கள் வந்து இல்லை. அப்போ அதில் வந்து இப்போ நாங்கள் போன நேற்று புல்லுமலையை போனாங்க, அங்கே வந்து யானை பிரச்சனை இருக்குது. அப்போ ஒரு தொங்கலாம் வல்பு இருக்குது, இடையில போல இருட்டு, இதுக்குள்ளே யானை அடித்தாலும் என்ன நடந்தாலும் ஒன்றும் தெரியாது. அப்போ அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்போ கிளாஸுக்கெல்லாம் போயிட்டு போகிறவங்க என்ன பிள்ளைகள் நைட் கிளாஸுக்கெல்லாம் போயிட்டு போகிறவங்க பொம்பளை பிள்ளைகள் வந்து இப்போ தாய்மார் தான் போயிட்டு கூட்டிட்டு வருவாங்க. என்ன காரணம் சொன்னால் லைட் இல்லை. இப்போ லைட் இல்லாத இடத்துல தான் போயிட்டு கூட்டி வருவாங்க. இப்போ லைட்டுகள் போய் இருந்தால் அவங்க பயப்படாமல் போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இப்போ காய்ச்சலில் விளங்கக்கூடிய விஷயம் இங்கே இருக்கக்கூடிய இந்த மணிபுரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த பாடசாலை உண்டு. இதை வந்து ஒரு கட்டடமாக கட்டி திருப்பி வந்து ரன் பண்ண வைக்கணும் இந்த பாடசாலையை, ஒரு பிரச்சனை. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான பிரச்சனை தொழில், அதாவது வாழ்வாரம், மக்களுடைய வாழ்வாரம் வந்து மட்பாட்டம் செய்யக்கூடிய இந்த வேலை. ஆனால் இதை வந்து சந்தைப்படுத்தல் இருக்கும், இதை பாதுகாப்பாக செய்கிறதுக்கு வந்து ஒரு பொது கட்டடம் ஒன்று வேணும். அடுத்து வந்து ரோடு ஒன்று வந்து ஒரு குளம் மாதிரி இருக்காது வரக்குள்ள, அது பிரதான வீதியாது, அது ஒரு பிரதான வீதி தான் இங்கே வரக்கூடிய பிரதான வீதினே. ஒரு 100 மீட்டர் இருக்குமா? 100 மீட்டருன்னு. ஓகே, இதையும் எடுக்கலாம். அடுத்த நிறைய கணவனை இழந்த பெண்கள் இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு மட்பாண்டம் செய்கிறதுக்குரிய பொதுக்கடங்கள்னா அவங்களும் சேர்ந்து செய்வாங்களே, நிச்சயமாக செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும். அடுத்தது இங்கே மணிபுரத்தில் மட்டுமில்லை, இது இந்த மட்பாண்ட தொழில் வந்து இதுக்கு இந்த 4 பகுதிக்கும் சேர்த்தமாக ஒரு பொதுக்கட்டம் வந்தாலும் மேலே நல்லா இருக்குமே. ஓகே, வேறு என்ன சொல்ல போறீங்களா தாண்டி நீங்கள்? வேறு ஏதாவது நான் சொல்ல விரும்பலை. என்னென்னு சொன்னால் நாங்கள் அநேக காரியங்கள் நான் சொல்லிட்டோம். நான் இதில் நான் நம்புகிற விஷயம் என்னன்னு சொன்னால், நிச்சயமாக உங்களை பற்றி தெரியும், எனக்கு நிச்சயமாக உங்களோட மீடியா பற்றி தெரியும், அதனால் நிச்சயமாக நீங்கள் உதவி செய்வீங்க எங்களுக்கு தெரியும். இப்போ இந்த வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்க, பார்க்குறது மாத்திரமல்ல இந்த வீடியோ பார்த்து உதவி செய்கிறதுக்கு நிறைய உள்ளங்கள் நிச்சயமாக முன்வரணும். நாங்கள் கடவுளை பிரார்த்திக்கொள்கிறோம், நிச்சயம் வரணும்னு சொல்லி. எங்களோட கிராமம் இதுவரைக்கும் இப்படியாப்பட்ட உதவி செய்யணும், இது கொடுக்கணும்னு சொல்லி ஆர்வங்களும் யாரும் வந்ததில்லை. உங்களோட மீடியா இது வந்திருக்குது, அதுக்கு எங்கள் அன்பு நன்றியும் உண்மையிலே நான் உங்களுக்கு பாராட்டக்கூடிய விஷயம். கண்டிப்பாக எங்களோட திட்டத்திற பேர் வந்து MLD, நான் சொன்னேன் தானே, அது வந்து இளைஞர்கள் வந்து கை வைப்போம், கேள்விகள் தைரியமாக வந்து கேட்போம், பிரச்சனை வந்து வெளிக்கொண்டு வரும், நிறைய இதுகள் இருக்குது. எங்களோட நோக்கம் வந்து பிரச்சனைகளை வந்து இனங்கண்டு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக. இப்போ நீங்கள் இருக்கீங்க உலகாலம் ஆடியஸாக வந்து உங்களுக்கு யாராவது நண்பன், தம்பி, அண்ணா இந்த பிரச்சனை கூட ஊரில் இருக்குது, வெளிக்காட்டுறது நாங்கள் வரோம், எங்கள்கிட்ட மீடியா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கிறோம், விளங்குதா? அப்போ இந்த ஒரு சப்போர்ட்டை தரது நான் வந்திருக்கிறோம். நீங்களும் சேர்ந்தா இல்லை பயணிக்க போறீங்க கண்டிப்பாக. இன்னிலேருந்து உங்களோட பேரும் வந்து MLD, எங்களை பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் பேரும் வந்து MLD. சரியோ, ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. எங்களையும் ஒரு MLD மாற்றிருக்கிறீங்க, நன்றி உங்களோட. கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வந்து MLD தான், எங்களுக்கு வந்து உதவி செய்யணும், நீங்கள் மக்களோட நலங்கரி செய்யப்படுற எல்லாரும் வந்து MLDன்றது வந்து அந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன். அதே இதில் வந்து இங்கே இளம்பயது திருமணம் நடக்குதா? இங்கே இளம் வயது திருமணம் நடக்கிறது தான். என்ன காரணம்னு சொன்னால் சந்தர்ப்பம் சூழ்நிலை காரணமாக சில பேர் திருமணம் செய்து போயிடுவாங்க. அப்படியேப்பட்ட காலநிலங்கள் வரும். அது விளங்குது எங்களுக்கு. இப்போ நாங்கள் தெரியப்படுத்தான் இருக்கோம், சில இடங்களில் ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா இப்போ இளம்பய திருமணம் நடக்கிறதால உங்களுக்கு தெரியும், அந்த நிறைய இடங்களில் இளம்பய திருமணத்தால் வந்து கணவனை இழந்து போகிறது வந்து அதிகமாக நடக்கிறது வந்து இந்த இளம்பய திருமணம் தான். முதல் ஒரு காலம் வந்து யுத்தத்தால் அப்படி நடந்தது, ஒரு சில காரணங்கள் வந்து வெளிநாடு பொறுத்தால் நடந்தது. அடுத்த இப்போ வந்து இந்த இளம்பயது இப்போ நவீன காலம் என்றபடினால இளம்பயது திருமணம் கூடுதல் நடக்குது. ஓகே, அதான் பிரச்சனை. அடுத்தது உங்களோட ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை ஒன்று வந்தால் கட்டாயம் நீங்கள் தட்டி கேளுங்க, தட்டி கேளுங்க, பயப்படாதீங்க. ஏன் பயப்படுங்க? நாங்கள் இருக்கோம், உங்களோட ஒரு பிரச்சனை ஒன்று வந்தால் நாங்கள் உங்களோட என்னென்ன எனக்கு சொன்ன மாட்டியல் முன்னாடி காலையில் 11 மணி இருந்து 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு ஆளும் கூப்பிட்டு அந்த ஒரு இதை சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க, கதை ஒன்று சொல்கிறாங்க என்கிட்ட. அது நடக்கலாம், அப்படி இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அதை செய்யக்கூடிய அவங்களும் மனுஷன் தானே, இந்த வீடியோ பார்த்தாலும் பார்க்கணும், பிரச்சனை இல்லை. என்ன பண்ணாலும் ஆறு பண்ணாலும் என்ன பண்ணாலும் வந்து அவங்கள மனுஷன் தான். யாராப்பாய் குடும்பம் இருக்கும், மனைவி இருக்கும், பிள்ளைகள் இருக்கும், அவங்களுக்கு குடும்பம் இல்லையா, பாசம் தெரியா? யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் நிறைய வகைகளில் வந்து இப்போ எங்களை அதாவது யாரோட சம்மந்தப்பட்ட எங்களுக்கு தெரியல, ஆனால் வந்து அந்த விரட்டுற மாதிரியெல்லாம் வந்து பண்ணாங்க. அதாவது சைலண்டாக விரட்ட தெரியுமா, அவருக்கு முன்னால் மட்டும் போயிடாதீங்க, சரி இதை போயிடாங்க. அது இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் தப்பு பண்ணி வந்திருக்கீங்க, நல்ல விஷயம் தான் வந்திருக்கோம், அவங்களும் முடிஞ்ச யாரோ தரல அப்படின்னு. அதை விட்டுட்டு சும்மா இப்போ தேவையில்லாமல் இப்போ எங்களை வந்து பயன்படுத்துகிறோம். நாங்கள் இளைஞர்கள், நாங்கள் பயப்பட போகிறது இல்லை. ஏன்னா
உண்மையில் வந்து இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது, இங்கே சொல்லப்படாத நிறைய விஷயங்கள் இருக்குது. இது சொல்கிறதுக்கு யாரும் வந்து இங்கே முன்வர மாட்டாங்க. காரணம் என்ன சொன்னால், இதை சொல்கிறதால இவர் வந்து ஒரு பிரச்சனை சொல்கிறான்னு சொன்னால் அவருக்கு நாளைக்கு பாதிப்பு. இது உண்மையான விஷயம். எம்எல்டின்றது வந்து தைரியமாக எந்த இடத்துலையும் வந்து உண்மையை உறக்க சொல்கிறது தான் அந்த பெயர். உண்மையிலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல பொதுவான ஒரு பிரச்சனை இருக்குது, நிறைய இடங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை. அதை வந்து பார்க்கலாம். அது வந்து திருந்தமாக இருந்தால் நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வரலாம். இதை நாங்கள் சொல்கிறதால வந்து எங்களுக்கும் பிரச்சனை வரலாம், இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுடைய நன்மைக்காக நாங்கள் இதை நாங்கள் வெளிக்கொண்டு வரோம். உண்மையில் இப்போ தான் நான் இங்கே வந்தாங்க. ஆனால் இங்கே நிறைய பேரோட நாங்கள் கதைச்சினாங்க, வீடியோ இல்லாமல் நம்மளாக கதைச்சினாங்க. கதைக்கிற இடத்துல நிறைய விஷயங்கள் தெரியக்கூடிய மாதிரி இருந்துச்சு. நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம், நடக்கும் நம்புகிறோம். உண்மையிலே உங்களுடைய அந்த பிரச்சனைகள் தரவுகள் வந்து நீங்கள் ஒரு 5 நாள் ஆடிசான் நீங்கள் உங்கள்கிட்டையும் அந்த மகளிர் சங்க தலைவி அவங்கள்ட்ட இருந்து ஒரு கடிதம் ஒரு இதொண்டு வேணும் எங்களுக்கு. தரவு எடுத்தாங்க, என்ன பிரச்சனை இருக்குது எது இருக்குது நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் இவ்வளோத்தையும் தரவை எடுத்து ஒரு தாங்க நாங்கள் மனுவை எடுத்து கண்டிப்பாக உங்களை நாங்கள் கூட்டிகிட்டு போய் அந்த மனுவை கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடு நாங்கள் செய்வோம். கண்டிப்பாக ஒரு கெடிங் அவங்களோட பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பர். அதாவது இதுக்குரிய இப்போ கல்வி என்றால் கல்விக்கு பொறுப்பான ஒரு அதிகாரி இருப்பார். அப்படி விளங்குதா? இப்போ ரோட்டனுக்குள்ளே ரோட்டுக்கு பொறுப்பான ஒரு அதிகாரி இருப்பார், அது சம்மந்தப்பட்ட அதிகாரி இருப்பார். தொழில் எண்ணுக்குள்ளே வந்து தொழில் சம்மந்தப்பட்ட அதிகாரி இருப்பார். கண்டிப்பாக அவங்கள்ட்ட கொண்டு சேர்ப்போம். என்ன இப்போ நம்ம கொண்டு சேர்த்து தானே அவங்க வேலை செய்வாங்க. இப்போ ஒரு ஊருக்குள்ளே பிரச்சனை இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க புதுசாக வராக்கள், இதுக்கும் இருந்தாக்கள், எல்லாருக்கும் எல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை தானே. விளங்குதா? அப்போ இந்த பிரச்சனையை வந்து மீடியா மூலமும் எங்களோட யூடியூப் மூலமும் அடுத்து நேரடியாக வந்து கொண்டு தெரியப்படுத்தும், ஒரு தீர்வு கொண்டு கிடைக்கும் நம்புகிறோம். இப்போ இந்த இடத்துல இவ்வளோ போதும் பேசினது. உண்மையில் நாங்கள் இப்போ இவ்வளோ வந்து நாங்கள் 11 மணிக்கு வந்து இதாக எடுத்துகிட்டு மீங்க. ஏன்னா இப்போ மக்களுக்கு தான் பயிர் சொல்லி ஆகணும். உண்மையிலே நீங்கள் ஐயங்கனி போனீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு திறமையை வந்து சப்போர்ட் பண்ணக்குள்ளே வந்து அவ்வளோ கவலையாக இருக்குது. உண்மையிலே யோசிச்சு பாருங்கள், எல்லா இடத்தையும் சப்போர்ட் பண்ணக்குள்ள காரணம் ஒன்று நாங்கள் வாரது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். நாங்கள் வீடியோ லேட்டாக போட்ட வழியால் சில பேர் வந்து இப்போ நிறைய எல்லாரும் சுட்டி பார்க்க மாட்டாங்க என்றால் வேலை செய்வாங்க. நாங்கள் இப்போ அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஊர்கள் இருக்குது. நாங்கள் இப்போ இங்கே வச்சு நாங்கள் ஒரு சீடன் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ நாளைக்கு எந்த ஊர் வருதோ அந்த ஊருக்கு நாங்கள் போவோம். சரி, அடுத்த போய் எடுப்போமா, தொண்டு குளிக்க எடுப்போமா? சரி வாங்க. ஓகே மகள், என்ன அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனைகள் சம்மந்தமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இதில் இன்றைக்கி நாங்கள் கோவிக்கக்கூடாது. இன்றைக்கி மற்ற பகுதியில் வந்து நடந்த ஒரு சில சம்பவங்கள் வந்து மனசை வந்து பாதிச்சிருந்தது. அதில் ஒரு காரணம் வந்து எங்களை பற்றி தெரியாமல் இருக்கிறது. கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் இப்போ அடுத்த ஊருக்கு நான் வரக்குள்ள கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக அந்த ஊர்லேருந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க. எந்த இடம் எங்களுக்கு தெரியாது. இனித்தான் நாங்கள் சீட்டு மூலமாக வந்து நான் எடுக்க போகிறோம். பார்த்து சொன்னால் கொண்டு வாங்க. இதில் வந்து மற்ற ஊர்கள் இருக்குது. நேற்று தான் நாங்கள் எடுக்கக்குள்ள ஐயங்கனி இந்த பகுதி வந்து விழுந்தது. உண்மையில் அக்கா வந்து நிறைய விஷயங்களை கழிச்சிருந்தாங்க. அவங்களோட கையால் வந்து எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். பார்ப்போம் எந்த ஊர் வருதுன்னு சொல்லிட்டான். ஓகே, பார்க்கலாம். இப்போ அக்கா வந்து எதை எடுக்கிறாங்கன்னு சொல்லியா. தம்பளவத்தை வந்து எங்கே மண்டூர் பக்கத்தில் யாருக்கு? இல்லை, மண்டூர் தான். என்ன தம்பளவத்தை அங்கேயும் கஷ்டமாக இருப்பாங்க. என்ன இந்த பாருங்க. இங்கே பாருங்க, தம்பளவத்தையாம். இப்போ நாளைக்கு நாங்கள் வரக்கூடிய கிராமம் தம்பளவத்தை. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் வந்து ரெடியாக இருங்க, உங்களோட ஊரில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்க்குறீங்க, அந்த ஊர்லேருந்து யாராவது எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்க, தொடர்பு பண்ணி ரெடி பண்ணி எடுப்போம். மக்கள் பார்த்துட்டு இருந்தாலும் உங்களோட நண்பர் மாதிரி இந்த ஊரில் இருப்பாங்க, அவங்கள்ட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதுதான் போய் சேரும். அது கண்டிப்பாக நான் வாரேன். அப்புறம் வந்து நாங்கள் காலையில் 8 மணிக்கு வந்து அப்புறம் நாங்கள் 2 மணி தான் போக வேண்டி வரும். பாருங்க, நாங்கள் காலையிலேருந்து 11 மணிக்கு வந்து இப்போ தெரியாதால வந்து நாங்கள் 7 மணிக்கு தான் இப்போ வீடியோ எடுத்தோம். 7 மணி 7:30 என்ன 7:30 தான் வீடியோ எடுத்தோம். நாங்கள் உண்மையிலேயே இந்த விருது தருணத்திலேயே வந்து விட ஆக்கள் நீங்கள் பாருங்க. உண்மையிலே சந்தோஷமாக இருக்குண்ணே. ஓகே, சந்தோஷம். இந்த ஊர் மக்களுக்கு நன்றி அக்கா. உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், உங்களுடைய பிரச்சனைகள் வந்து தீரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். கண்டிப்பாக இதையும் பார்த்துட்டு யாராவது உங்களோட கிராமத்துக்கு யாராவது வெளிநாட்டிலேருந்தும் உதவி செய்ய போகிறாங்கன்னு சொன்னாலும் நாங்கள் ஆடிஎஸூடாக, ஜிஎஸூடாக, டிஎஸூடாக வந்து தொடர்பை ஏற்படுத்தி இந்த உதவிகளை வந்து நாங்கள் இது பண்ணுவோம். அதாவது உதவி செய்யப்படுன்னு சொல்கிறாங்கண்ணே, அவங்கள நாங்கள் தொடர்பை வந்து ஏற்படுத்திடுவோம். இந்த பிரச்சனை செய்கிறதுக்கு, அடுத்த இந்த வல் போடுறதுக்கு நிறைய பிரச்சனைகள் தானே அது செய்யக்கூடும். உண்மையில் வந்து இந்த தம்பளவத்தையில் இருக்கக்கூடிய மக்கள் யாராவது இருந்தீங்கன்னு சொன்னால் வந்து எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 075 84 94 675 அப்படின்னு இலக்கத்துக்கு வந்து கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் போன் அடிச்சிங்கன்னா நாங்கள் ஆன்சர் பண்ணி கதைக்கலாம். ஏன்னால் இப்போ நீங்கள் வந்து சொல்லலாம் என்னென்ன பிரச்சனைகள்னு சொல்லிட்டு நேரடியாக வந்து நாங்கள் பார்க்கக்குள்ள இப்போ சில பிரச்சனைகள் வந்து இன்றைக்கு கூட இங்கே எங்களால் வந்து எடுக்கலாம் போயிடலாம். இதே தான் நிறைய பிரச்சனை இருக்கலாம். என்ன
அப்போ நீங்கள் நேரத்துக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் எல்லா பிரச்சனைகளும் வந்து வெளிக்கொண்டு வரலாம். உண்மையிலே சந்தோஷம். நான் சொல்கிறத வந்து கொஞ்சம் சத்தமாக சொல்லுவீங்களா நீங்கள்? ஓகே. ரெண்டால் இப்போ இப்படி நாங்கள் உருளா வந்து இந்த பிரச்சனையில் வந்து கொண்டு வரதுக்கு ஒரு பேர் நான் சொன்ன மாதிரி மெகா லோ டான்னு வச்சுருக்கேன். அதை வந்து MLD என்று வந்து ஷோர்ட்டாக வச்சுருக்கோம். இதில் இருக்கிற எல்லாரும் வந்து பிரச்சனையை கொண்டு வந்து எல்லாருமே வந்து MLD தான். நான் சொல்லக்குள்ள வந்து என்னை பின்தொடர்ந்து சொல்லுங்களாம், சத்தமாக சொல்லுங்களாம். MLD மெகா லோ டான் மெகா லோ டான். ஊரில் உள்ள முக்கியமான பிரச்சனைகள், தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள், தீர்க்கப்படாத பிரச்சனைகள், அத்தனை பிரச்சனைகளையும் வெளிக்கொண்டு வரும் ஒவ்வொருத்தரும் MLD தான். ஓகே, டன். நன்றியா, சந்தோஷம். எவ்வளோ சத்தமாக வருது. அதை விட வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எல்லா கிராமங்கள்லையும் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை கல்வி சம்மந்தமான பிரச்சனை. என்ன எனக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து OL நல்ல பெறுவர் இழுத்திருப்பாங்க, ஏல் படிக்க போக மாட்டாங்க. காரணம் என்ன சொன்னால் வசதி இல்லை. அப்பா அம்மா வந்து கூலி வேலை செய்யக்கூடியவங்க வந்து காசை கொடுத்து பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கக்கூடிய நிலைமை வந்து கண்டிப்பாக இருக்காது. உண்மையில் வந்து அப்படி படிக்க வந்து கஷ்டமான பிள்ளைகள், அந்த இதில் வந்து ஏல் பாஸ் பண்ணி உண்மையில் பல்கலைக்கழகம் தெரிவான பிள்ளைகள், மேலதிக அந்த படிப்பு வந்து காசு இல்லாத பிள்ளைகள் யாராவது இருந்தாலும் நீங்கள் அதை வந்து தெரிவு செஞ்சு எடுத்துடலாம். அப்படி எனக்கு இருக்காங்களா? அப்படி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்களா? இல்லை, ஒரு 5 பேர் அப்படி இருக்கிறாங்க. ஓகே, கண்டிப்பாக அது 5, 10, 15, 100 ஒண்டோ அந்த தரவை வந்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கும் கண்டிப்பாக ஒரு வழி ஒன்று இருக்குது பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு. தம்பியெல்லாம் படிக்கிற படியும் தான். அப்போ தெரியும் தானே, படிக்க போகிறது கிளாஸுக்கு போகிறதுக்கெல்லாம் காசு இருக்காது. என்ன உண்மையானே படிப்பு வந்து இந்த இடத்துல ஈஸியாக மாட்டேன். இந்த இவர தம்பி தான் நம்ம ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் பிரசிடென்ட் இருக்காரு. நான் ஒரு பல்கலைக்கழக மாணவர். கஜருவன் தம்பியை வந்து தெரியும். ஏன்னு சொன்னாலும் வந்து நாங்கள் பிரிகல் என்ற இடத்துல வந்து நான் சந்திச்சு கழிச்சாப்பில் அவங்களும் ஒரு மீடியா ஒன்று செய்கிறாங்க, பிரிகல் மீடியான்னு சொல்லிட்டுன்னு. அப்போ அவங்களோட அண்ணா தான் இவர். அப்போ நான் கழிச்சினாங்க. சரி, ஓகே, எது இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உண்மையிலே எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நீங்களும் வந்து எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். அதே நேரத்தில் இதை வந்து நிறைய பிரதிநிதிகள் வந்து பார்த்து கொண்டிருப்பீங்க, கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு தெரியும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னாலும் வந்து நாங்கள் வர முந்தையே நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் எங்களுக்கு சந்தோஷம். என்ன நாங்கள் மனுவை தந்த பிறகு நடவடிக்கை எடுத்தாலும் சந்தோஷம். எப்படியோ அந்த பிரச்சனையை உங்களுக்கு தெரியப்படுத்துறது தான் மனு. உண்மையான பிரச்சனை என்ன, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியப்படுத்து தான் மனு. என்ன அதை தாண்டி வீரியம் பண்ண நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேரம் கிடைக்கிற நேரங்களில் வந்து இந்த உதவியை பெற்றுக் கொடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து நாங்கள் இதனோட ஒரு மனுவை வந்து தருவோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நாளைய தினம் நாங்கள் வந்து தம்பலை வத்த அப்படின்ற இடத்துக்கு வரப்போகிறோம். கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள போகிறேன். ஓகே மக்களை, எதிர்வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றி கருத்துக்கள் வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் பிரவீன், என்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.